கொய்த்துல இன்னைக்கு கிளைமேட்டே சுத்தமா சரியில்லை நண்பர்களே. வழக்கமா எந்திரிக்க டைமை விட இன்னைக்கு நேரத்தோட இருந்துச்சு தண்ணி தாகமா இருந்துச்சு. தண்ணி குடிச்சிட்டு படுத்து பார்த்தேன், சுத்தமா தூக்கம் வரல. சரி குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பலாமே மூஞ்சில் இருக்கு 1/4 கிலோவை ட்ரிம் பண்ணேன். சார்ஜ் இல்ல. நல்ல வேலை ஆரம்பத்துல நின்றுச்சு, இல்லாட்டி பெரிய பிரச்சனையா இருக்கும். கிளம்பிட்டு 2 முட்டையை வேக போட்டு காலை உணவுக்கு நேற்று வச்ச பழைய சோறு இருந்துச்சு. அந்த பழைய சோறும் முட்டையும் வச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். வியாழக்கிழமைனா சும்மாவே டிராஃபிக்கா இருக்கும். இதுல வேற கிளைமேட் ஒரு மாதிரி பனிமூட்டமா இருக்கனால சரியான டிராபிக். வீட்டுக்கு போவே 11:40 ஆயிடுச்சு. நைட்டே ஊற வச்சு வெந்தயம் சப்ஜா தண்ணியை காலையிலே குடிக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதை குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலான்னு பிளான்னா கொண்டைக்கடலை குருமா பண்ணலாம் தான். அதுல இன்னைக்கு 2 பிரச்சனை ஆயிடுச்சு. வதக்கி நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கலாமன்னு மிக்சில போட்டா அதுவும் அடிக்கல. குக்கர்ல வச்ச கொண்டைக்கடலை விசில் வருதுன்னு பார்த்தா விசிலும் வரல. ரெண்டுமே கம்ப்ளைண்ட் தான். அண்ணன் கொஞ்சம் பெரிய குக்கர்னால மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டு உடனே வேலை கிளம்பி போயிட்டேன். டைம் இல்லாதனால மதிய வேலை தொழுவாமலே வந்துட்டேன். மாலை வேலையில கொஞ்சம் இலவசம் இருந்துச்சு. பள்ளியில போய் தொழுதுட்டு அங்கிருந்து அப்படியே வேலைக்கு போயிட்டு இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகவே 9 மணி ஆயிடுச்சு. வேலையா எடுத்துட்டு வந்து கடமையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கான உடற்பயிற்சி 6 பேக் உடற்பயிற்சி தான். இன்னைக்கு ரொம்பவே டயர்டா இருந்துச்சு. இருந்தாலும் விடாமுயற்சியுடன் முடிச்சுட்டு நைட்டு உணவை அனுப்பி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன். அதன் பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க கிரேவியை ஸ்டோர் பண்ணிட்டு ஜாமெல்லாம் மதியம் டைம் இல்லாதனால அப்படியே போட்டு போயிட்டேன். எல்லாத்தையும் மொத்தமா விளக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் அப்பப்ப கழுவி போட்டுறது. அதன் பிறகு சமைக்கும் போதே கொஞ்சம் அவசரமா பண்ணனால அடுப்புலாம் கொஞ்சம் தெரிச்சிருந்துச்சு. அதனால தண்ணி எல்லாம் தெளிச்சு நல்லா அதை கழுவி தொடச்சி எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருந்த குப்பையை கையோட கொண்டு போய் போட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம டாம் பையன் வேற நின்று இருந்தான். பால் ஊத்துன்னு கத்திட்டு இருந்தான். ஆல்ரெடி ஊத்தின பாலே குடிக்காம இருந்தேன். நான் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்புறம் தான் ஞாபகம் வச்சு முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையை சாப்பிட மறந்துட்டேன். அதை சாப்பிட்டுட்டு வெந்தயம் சப்ஜா தண்ணியை ஊற வச்சுட்டு இன்னைக்கு நாள் சரியாவே போல. இருந்தாலும் எல்லா நாளும் அப்படியே போயிடாது. அப்படியே இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம். விடாமுயற்சியுடன் இருங்க.